கட்டத்தனம் எல்லாத்தையுமே விஜயா தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது விஜயாவும் பார்வதி ஆண்டியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி போயிட்டு இந்த மாதிரி எங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஜயா ஒருத்தர் பார்த்து இந்த மாதிரி வந்து பேசுறாங்க. மேடம் இந்த மாதிரி நீங்க வந்துட்டு மனோஜ் முத்து இவங்களோட அம்மா தானே அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு விஜயாவும் ஆமா அதையே நீங்க கேட்கறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அது உடனே அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நான் உங்க பசங்க கூட தான் படிச்சேன். இந்த மாதிரி இந்த ஹோட்டல் இப்போ நான் தான் வச்சிருக்கேன். இந்த ஹோட்டலோட ஓனர் நான் தான். அவங்கள சின்ன வயசுல பார்த்திருக்கேன் அதனால கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க கூடவே இப்போ முத்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அது உடனே விஜயா நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க ஏன் முத்துவை பத்திலாம் கேட்கறீங்க? அவன் இன்னும் அப்படியே ரவுடித்தனம் மரமா அப்படியே தான் ரவுடி மாதிரி தான் இருக்கிறான். ஆனா மனோஜ் நல்ல நிலைமையில இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மறுபடியும் என்னமா அப்படி சொல்றீங்க? அதாவது முத்து ரவுடி அலையிறான், அவன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. அதாவது நீங்க மனோஜ் பத்தி அப்படி சொன்னா கூட நான் நம்புவேன். ஏன்னா சின்ன வயசுல மனோஜ் அந்த மாதிரி தான் இருந்தான். மனோஜ் நிறைய சேட்டைகள் பண்ணுவான். ஆனா எல்லா பழியும் தூக்கி இந்த மாதிரி முத்து மேல போட்டுரும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி என்கிட்டே வம்பளுத்திருக்கா, என்னோட நோட் புக்கை கழிச்சு இந்த மாதிரி என்ன ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா என் மேல கள்ளத்துக்கறி வந்து அது ஒரு சார் மேல விழுந்து அது ஒரு பயங்கர கேஸ் ஆகி அதுக்கப்புறமா அந்த பழி முத்து மேல விழுந்து பாவம் முத்துவால தான் அதுக்கப்புறமா படிக்க முடியாம போயிடுச்சு. ஆனா எல்லாத்தையுமே பண்ணது இந்த மாதிரி மனோஜ் தான். அதுக்கப்புறமா தான் ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே இது தெரிய வந்துச்சு. ஆனாலும் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்காம அப்படியே விட்டுட்டாங்க. அவன் முத்துவால தான் அந்த டைம்ல படிக்க முடியாம போயிடுச்சு. இப்போ எப்படி இருக்கா, நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்கறாங்க. இதை கேட்ட விஜயாக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அடப்பாவி மனோஜ், அப்ப நீ தான் அந்த கிரிமினலா? உனக்கு போயிட்டு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேனடா, இப்படி ஒரு அடிமுட்டாளா இருந்திருக்கேன் இன்னைக்கு இருக்குடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.